பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்குடைய படிப்பெண்ணில் தேவ ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆவியானவருடைய துணையோட நம்ம தெரிஞ்சுக்க போகிற காரியம், இன்னைக்கு இந்த உலகத்தின் பிரயாணம் இருக்கு இல்லைங்களா, மிகவும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கஷ்டமான பாதையை போல தோன்றும். அந்த கஷ்டமா நமக்கு தோன்றுகின்றதுக்கு உண்டான காரணம் என்ன? உதாரணத்துக்கு, ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒவ்வொருத்தருமே சபையா கூடி வருவோம், தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லாருமே. அந்த நாள் மட்டும் மிகவும் சந்தோஷமான நாள் போல, ஒரு வாரத்துல ஒரு நாள் மட்டும் நான் மெய் மறந்து நான் அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்க சபையா ஒரு இடத்துல சேருவோம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத, கபடங்கள் இல்லாத மனிதர்களை நாங்கள் சந்திப்போம். முக்கியமாக அவங்க எங்களை போலவே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறதுனால, ஆண்டவருடைய பயம் அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்கிறபடினால, சுத்த இருதயம் அவங்களுக்குள்ள இருக்கிறபடினால, நான் எப்படி அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதா நடக்கணும்னு சொல்லி நான் நினைப்பனோ, அது போலவே தேவனை அறிஞ்சிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற என் சகோதர சகோதரிகள் எனக்கும் எல்லா காரியங்களையும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறதுனால, அப்படிப்பட்ட ஒரு நல்ல எதிர்பார்ப்போட அவர்கள் இருக்கிறதுனால, தேவனுடைய பிள்ளைகளோட இசைந்து இருக்கிறது இல்லைங்களா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா. அதுபோல அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபையாராக கூடி வரும்போது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்து உணர்வுக்குள்ள நம்ம வரும்போது, அட நினைத்து பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்னப்பா பரலோக ராஜ்யம் இங்கேயே இருக்கிறதோ, ஆண்டவர் இங்க இருக்கிறாரோ அப்படின்றது போலியான ஒரு உணர்வு. யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுகைகளை போய் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த உணர்வு இருக்கும். அப்படியே அன்னைக்கு இரவு தூங்கும்போது திருப்பி இருதயத்துக்குள்ள ஒரு व्यசனம் உண்டாகும். அந்த व्यசனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஐயோ நாளைக்கு திங்கக்கிழமைப்பா, திருப்பியும் அதே வாழ்க்கை, அதே போராட்டம், அதே உலகத்தின் மனுஷர்கள், இவர்களோடெல்லாம் நாங்கள் கலந்திருந்து நடக்கிறது மிகவும் பிரயாசமா இருக்கு. கேலண்டர்ல இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமைலேருந்து இந்த சனிக்கிழமை வரைக்கும் இருக்கிற அந்த இதுல அந்த 6 நாள் எடுத்துட்டா வெறும் ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டா போதுன்றது போல கூட சில வாட்டி தோணும் இல்லைங்களா. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலக மனுஷர்களோட எங்களால போராட முடியல பிரதர். உலக மனுஷர்களோட எங்களோட நடக்க முடியல பிரதர். ஏன்னா அவங்களாம் ஆண்டவர் அறியாதவங்க, அவங்களாம் கர்த்தரோட பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்க ஞானஸ்தானத்தை பெற்றோமே, அந்த நாள் தானே நாங்க ரட்சிக்கப்பட்ட நாள். அதனால நாங்க ரட்சிக்கப்பட்ட அந்நாளே நாங்க பரலோகத்துக்கு போயிட்டு இருந்தோம்னா நல்லா இருந்திருக்குமே. ஆனா ஏன் இந்த தேவனை அறியாத மனுஷர்கள் மத்தியில ஏன் நாங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இவங்க மத்தியில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவர் அறியாத இந்த மனுஷர்கள் மத்தியில எங்களால இருக்க முடியல அப்படின்றது போல கூட சில பேர் சொல்லுவாங்க. புறஜாதிகள்ல 2 விதமான புறஜாதிகள் இருக்கிறாங்க தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில. பிறப்பிலிருந்த அவங்க வந்துட்டு புறஜாதிகளாக இருக்கின்றவர்கள், பிறப்பிலிருந்த புறஜாதிகளாக கர்த்தர் அறியாத அவர்களாக, ஒரு பாரம்பரியமாக அவங்க கர்த்தரை அறியாதவர்களாக பொறுக்கின்றவர்கள். சரிங்களா. சுபாவத்தின்படி அவர்கள் எல்லாருமே புறஜாதிகளா இருப்பாங்க, அந்நியர்கள். தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில இன்னொரு அந்நியர்களா இருக்கின்ற ஜனக்கூட்டத்தார்களும் இருக்கிறாங்க மனுஷர்கள்ல. அவர்களையும் தேவன் பார்த்து புறஜாதி அப்படின்னு சொல்லிட்டு தான் அழிப்பாரு. அவங்க வேற யாரும் கிடையாது, கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்து இன்னைக்கு வீட்டு சபையிலையும் கூட சீஷர்களா இருந்தும் தேவனுடைய வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமலேயே, வசனத்தை விட்டு விலகி தேவனுடைய ஆலோசனைக்கு தங்களை ஒப்பு கொடுக்காம நடக்கின்றவர்களையும் பார்த்து ஆண்டவர் புறஜாதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த புறஜாதிகள் இருக்கிறாங்களே, சில பேர் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல அவங்க எல்லாம் வந்துட்டு ஆண்டவர் அறியாதவங்க இல்லைங்களா, கர்த்தரை அறியாதவங்க இல்லைங்களா. பிரதர், எங்க வீட்டுல ரட்சிக்கப்பட்டது நான் ஒருத்தர் மட்டும்தான். நான் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால என்னால முடியல பிரதர் இவங்க மத்தியில நான் சிக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர். சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல எல்லாருமே நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனா வேலை செய்யற இடத்துல தேவனை அறியாதவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க மத்தியில என்னால போராட முடியல அப்படின்னுவாங்க. சரி,
வேலை செய்யற இடத்தையும் நம்ம வந்துட்டு ஒருவேளை கடந்து வந்துடலாம். இந்த சொந்த பந்தம் இருக்காங்களே, தேவனை அறியாதவங்களா இருக்கிறவங்க, இவங்க மத்தியில என்னால போராட முடியல பிரதர். எனக்கு அவங்கள கண்டாலே பிடிக்கல, எனக்கு எரிச்சலா இருக்கு, எனக்கு கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். சில பேர்லாம் பேர் வச்சே, அவங்களுக்கு பேர் வச்சே இப்படியா சொல்றவங்கள, அவங்க எல்லாம் சாத்தானோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதை குறித்துதான ஒரு தெளிவு இருக்கணும். நாம் தகப்பனை அறிந்த பிள்ளைகள், அவர்கள் அந்த மெய்யான தகப்பனை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படின்னா இவங்கள நம்ம பகைக்கணுமா? இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவருடைய வசனத்துக்கு செவி சாய்க்காமலும் இருக்கிறவங்கள முக்கியமா ரெண்டு வகையா இயேசுப்பா பிரிச்சு காமிக்கிறது. ஒண்ணு, கிறிஸ்தவத்துக்குள்ள முக்கியமா இந்த உபதேசத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றதன்படி நடக்க விருப்பம் இல்லாமல் அந்த வசனத்துக்கு மாறா நடக்கின்றவர்களாக யாரா இருந்தாலும் அவங்களோட நீங்க புசிக்கவும் கூடாது, குடிக்கவும் கூடாது, அவர்களோட நீங்க எவ்வளவு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமா ஆவியானவர் எழுதுறாரு இல்லைங்களா? ஆனா புறஜாதிகளை பத்தி அப்படி எழுதல. தேவனை அறியாத, பிறப்பில இருந்தே அறியாதவர்களும் கர்த்தரை அறியாத புறஜாதிகள் தான் இன்னைக்கு ஏகப்பட்ட டினாமினேஷன்ஸ்ல நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவ உலகத்துல நிறைய டினாமினேஷன். எப்படி ஒரு மதத்தை பிடிச்சாலும், ஒரு ஜாதியை பிடிச்சாலும் அதுக்குள்ள ஒவ்வொரு குழுக்களா இருப்பாங்களோ, அது போல இதுலயும் ஒரு ஒரு குழுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்கவுங்களோட நோக்கத்துக்காக சில சித்தாந்தங்களை, டாக்டர்னுங்களை ரெடி பண்ணி வச்சு நடந்துட்டு இருக்கிறவங்க. அவங்களுக்கும் தெரியாது பிறப்புல இருந்து அவங்களும் ஒரு புறஜாதிகள் போலயே, என் அப்பா அம்மா இது கத்து கொடுத்தாங்க, நான் செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் பிறந்தவன், எங்க அப்பா அவங்கலாம் இந்த சத்தியத்தை தான் பின்பற்றாங்க, நான் சிஎஸ்ஐ சபையில பிறந்தேன், நான் வந்துட்டு பெந்துகோஸ் தான் எங்க ஃபேமிலிக்காரங்க இருக்கிறதுனால நான் பெந்துகோஸ் ஃபேமிலி பிரதர், நாங்களாம் அப்பத்துல இருந்தே, நாங்களாம் டிபிஎன் பிரதர், நாங்களாம் அப்பத்துல இருந்தே டிபிஎன், சரிங்களா அப்படின்றது போல சொல்லுவாங்க. ஆனா இவங்க எல்லாரும் கூட ஒரு பிறப்புல இருந்தே புறஜாதிகளா இருக்கிறது போலயே தான் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில அதை குறித்துதான ஒரு பகுத்தறிவு அவங்களுக்கு இல்லாம, அவங்களுக்கு முன் உதாரணமாக இருந்தவர்கள் எல்லாருமே ஒரு நல்ல உதாரணமாக இல்லாதபடியினால அவர்களை பார்த்து வளர்ந்து வந்த ஒரு சமூகமாக அவர்கள் எல்லாருமே காணப்படுறாங்க. ஆனா அவர்களை பார்க்கும்போது தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்களாகிய நாம், தேவனுடைய வசனத்தில் உறுதியாக நின்றவர்களாகிய நாம் அவர்களை பகைக்கலாமா? பிரதர் அவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பொழுதும் நீங்கள் அவர்களை பகைக்க கூடாது. அவர்களை பார்க்கும் பொழுது எரிச்சல் அடையக்கூடாது. அப்படி என்றால் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்நிய நகுத்துல அது அவிசுவாசிகளோட நீங்கள் பிணைக்கப்படாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கே. இது எந்த கணக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோகம் என்றால் தேவனுடைய வசனம். பிணைக்கப்பட்டு அவர்களோடு நடப்பது அப்படின்னா அவர்களோட சொல்லின்படி, அவர்கள் செய்கின்ற சைகையின்படி, அவர்களுடைய புத்திமதி ஆலோசனையின்படி நீங்க நடப்பது இருக்குது, அதுதான் ஏசப்பா கூடாதுன்றாரு. ஆனா நீங்க அவங்களோட பழகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அவங்களோட பழகணுமாக உங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்துக்குள்ள நீங்க அவர்களோட கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அப்படி இல்லை என்றால் நாம் பரலோகத்துல தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு. ஆனா அவர்களோட நம்ம வந்துட்டு பழகலாம், ஆனா அவர்களோட நடக்கின்படி நம்ம நடக்கக்கூடாது, உண்மைதான். ஆனா அவர்களை ஒரு பொழுதும் பகைக்க கூடாது. வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9-10. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9-10. விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய மக்களுக்கு எழுதின அந்த கடிதத்துல விபச்சாரக்காரர்களோட நீங்க ஒரு பொழுதும் கலந்திருக்க கூடாதுன்னு சொல்லி என் நிருபத்தில் எழுதியிருக்கேன். அது புறஜாதி மக்களுக்காக எழுதப்பட்டது கிடையாது. தேவனை ஏற்றுக்கொண்டு எது சத்தியம் என்று சொல்லி அறிந்த பின்பும் தேவனை மறுதளித்து அவர்கள் துணிகரமான பாவத்தில் ஈடுபடுகின்றவர்களாக இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். ஆனா இந்த உலகத்துல இருக்கின்ற விக்கிரகாராதனைக்காரர்கள், பொருளாசைக்காரர்கள், ஏதோ விபச்சாரக்காரர்கள் ஆகிய இவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அவர்களோட கூட நீங்கள் கலந்திருக்க கூடாது என்று சொல்லி நான் எழுதவில்லை.
ஒருபொழுதும் என் படிப்பினில் நான் இப்படியாக நான் அந்த கடிதத்தில் எழுதவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர்களோட நீங்க கலந்து இருக்க வேண்டிய அநேக சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய தீர்மானத்தில் அந்த ஒரு கட்டாயத்துக்குள் நாம் அனைவரும் இருப்போம். நம்மளோட வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்கின்ற சகோதரர் கர்த்தரை அறியாத ஒரு சகோதரர் தான். நாம் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜரா இருக்கிறோம், ஒரு சூப்பர்வைசரா இருக்கிறோம், நம்ம கை கீழே வேலை செய்யற அந்த மனுஷர்கள் தேவனை அறியாதவர்கள் தான். ஆனா தேவனை அறியாதவர்களாக அவர் இருக்கின்றதுக்கு காரணம் என்ன? அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த இடம், அந்த சமூகம், அந்த மக்கள், அவர்கள் அந்த பாரம்பரியங்கள் அதை பாற்று வளர்ந்தபடியினால் அவர்களிடத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத சில நடக்கைகள் அவர்களிடத்தில் இருக்கும். அந்த நடக்கைகளை பார்க்கும் பொழுது நீதிமானாகிய லோட்டு இதோ சோதம் குமராவுக்குள் இருக்கும் பொழுது அந்த மனுஷர்களுடைய அந்த தீட்டான நடத்தையை அவனுடைய இருதயத்தில் அவன் வெறுத்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த தீட்டுள்ள நடத்தையை வெறுத்தான். ஆனா அவர்களை வெறுக்கவில்லை. எல்லாரும் கர்த்தரை அறிய வேண்டும், எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும், இல்லைங்களா? சில பேர் இல்லப்பா, நான் இந்த உலகத்துக்குள்ள பிரயாணத்துக்குள்ள போகணும்னாலே எனக்கு பயமா இருக்கு பிரதர், நான் அதனாலதான் எனக்கு இந்த வேலைகளை எதுவுமே பண்ண பிடிக்கல எனக்கு. ஏன்னா வீட்டுலயே ஒரு ரூம்ல ஆராம்சா சமைச்சோமா, அது இது வேண்டியது எதுனா வாங்கணுமா, பைபிள் எடுக்கிறோம், படிக்கிறோம், தூங்குறோம், எந்திரிச்சுக்கிறோம், இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டோம்னா நாங்கள் பரிசுத்தமா வாழ முடியும். ஏன்னா பிரதர், நாங்க பரிசுத்தத்தை இழக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? இந்த புறஜாதிங்களோட வாய் கொடுத்து எதுலனா ஒரு வார்த்தையை விட்டுருவோமா, இல்ல சில விஷயங்கள்ல உணர்ச்சி வசம் பற்றுமா, இது போலெல்லாம் நான் பாவம் பண்றதுக்கு காரணங்களா எங்க உண்டாவது தெரியுங்களா? இது வெளியே போகும்போது இந்த புறஜாதிகளோட நான் கலந்துருக்கும் பொழுது தான் நடக்குது. அதனால எனக்கு ஏதோ வீட்டிலேயே இருந்து வேத வசனங்களை வாசிச்சு இப்படி கிடையாது, இல்லைங்களா? இப்படியேப்பட்ட ஆலோசனைகள் இருந்துச்சுன்னா, இப்படிப்பட்ட சிந்தை இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருணும். உலகத்தின் சுடர்களை போல பிரகாசிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை இருள் சூழ்ந்து இருக்கின்ற இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படின்றது ஒருபொழுதும் நம்ம மறக்க கூடாது, இல்லைங்களா? முதலாவதா நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபர்ஸ்ட் கிளியரா அதை வந்துட்டு ரீசெட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நாள் நான் வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் கடையில ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக போயிருக்கும்போது ரொம்ப சோர்வடைஞ்சதுக்கு அடுத்து போய் என்ன கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போய் அங்கே ஒரு ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கு அடுத்து தெரிய வருது அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது தெரிய வந்துச்சு. அதே போலியான ஸ்நாக்ஸை வெளியே வாங்கும்போது அது வந்துட்டு கொஞ்சம் கம்மி காசுலயே கிடைச்சிரும். ஆனா அந்த குறிப்பிட்ட இடத்துல பார்க்கும்போது அவங்க ரொம்ப அதிகத்துக்கு வித்துட்டு இருந்தாங்க. அப்போ கேட்டேன், இது ரொம்ப அதிகத்துக்கு வித்துட்டு இருக்கீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி 2 வாட்டி அழுத்தி அழுத்தி கேட்டுட்டேன். கேட்டதுக்கு அடுத்து என் இருதயத்துக்குள்ள உறுத்துறது போல இருந்துச்சு. ஏன்பா அந்த மனுஷனை 2 வாட்டி அதை வந்துட்டு அவங்கள எதுக்கு இது விலை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது போல கேட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு வாரத்தையும் அவங்களுக்கு சொன்னேன், டேஸ்ட் நல்லாவும் இல்லை, வேற இடத்துல எல்லாம் ரொம்ப வந்துட்டு கம்மியிலே கிடைக்கும், நீங்க ரொம்ப அதிகமா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட விஷயத்தினால இருதயத்துக்குள்ள துக்கம் உண்டாச்சு. ஏன் துக்கம் உண்டாது? சரி போய் அவங்கள்ட்ட சாரி கேட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு, சாரி 2 வாட்டி நான் திருப்பி உங்களை அதையே கேட்டேன் இல்லைங்களா, மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல பரவாயில்லைங்க சார், நான் வந்துட்டு கடை வைக்கும் போதே எனக்கு தெரியும் இல்லைங்களா, எல்லா விதமான கஸ்டமர்ஸுங்களும் வருவாங்க. கஸ்டமர்ஸுங்கள சில பேர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சில பேர் இது ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஓகே அஃபோர்டபுள் ப்ரைஸா தான் இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு இது நல்லா இல்லை, நல்லா இருக்கு, அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு, இது எல்லா விதமான கஸ்டமர்ஸையும் நான் சஜஸ்ட் செய்யணும் அப்படின்றது எனக்கு தெரியும். கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு கடை வைக்கும்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றத அவர் தீர்மானித்து அதை ரீசெட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் ஏன் அவர்கிட்ட போய் திருப்பி ஒரு சாரி போய் கேட்கணும்னு தோணுச்சுன்னா, அவங்க கடை வச்சிருந்த அந்த இடம் ஒரு சூப்பர் மார்க்கெட், அதுக்குள்ள ஒரு கடை இருந்துச்சு. சரி, அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் யார் வராங்களோ அவங்க வந்துட்டு ஷாப்பிங் முடிச்சதுக்கு அடுத்து அங்கே வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கு வியாபாரம் நடக்கிறதுனால அந்த கடைக்கு எல்லா கடைக்கு உண்டான அந்த ரெண்ட் அதுக்கு இருக்காது இல்லைங்களா? அப்போ அந்த ரெண்ட் வந்துட்டு அது ஏற்றது போலதான் அவர் வந்துட்டு அந்த ஒரு டிஷ்ஷுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நானா கடை வச்சாலும் அதுதான் தீர்மானிக்கணும். அப்போ தேவனை அறியாத ஒரு மனுஷர்களை
நம்ம பார்க்கும்போது அவர்களோட இருதயத்தை எவ்வளவு சர்வ சாதாரணமா பாருங்களேன். ஆமா, சில பேர் வந்துட்டு ஆஹ் இல்ல இதுல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கோவம் கூட படுவாங்க, சில தேவையில்லாத வார்த்தைகள் கூட விடுவாங்க, பரவாயில்ல. பட் நான் இது எல்லாத்தையும் நான் சகிச்சுதான் தீரணும், நான் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் தீரணும். நான் அவங்க கிட்ட பேசும்போது சிரிச்ச முகத்தோட, அதை நான் அவங்க என்ன சொன்னாலும் ஃபீட்பேக் வந்துட்டு நெகட்டிவா வருதோ பாசிட்டிவா வருதோ, ஆனா அந்த எல்லா ஃபீட்பேக்கையும் நான் கலெக்ட் பண்ணிக்க வேண்டியது என்னோட கடமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் அறியாத அவங்க கிட்ட அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படின்னா நாமும் அவ்வளவுதான். தேவன் அறியாத மனுஷர்கள் இந்த உலக பிரயாணத்துக்குள்ள நம் அன்றாட வாழ்க்கையை தொடங்கும் போது நம்ம இப்படிப்பட்டவர்களை போய் சந்திக்க போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அதனால அதிர்ச்சிக்குள்ளாயி உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு அதுக்கடுத்து பொறுமையை எழுந்து நம்ம அப்படியே யாருக்கும் நடக்காத ஒரு சூழ்நிலை எனக்கு தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்றது போல ஒரு மன அழுத்தத்துக்குள்ளெல்லாம் நம்ம உள்ளாக மாட்டோம். அந்த எக்ஸாம்பிளுக்கு அந்த கடைக்காரர் சொன்னது போலவே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க தேவனை அறியாதபடியினால அவங்க இந்த உலகத்தினால் உண்டாகிற அந்த இச்சைகள்னால அவங்க அவங்களையே அறியாம அவங்க பார்த்து வளர்ந்து வருகின்ற, அவங்க பார்த்து பழகுகின்ற அந்த விஷயங்கள்னால அவங்க ஏவப்பட்டு அவர்களுடைய பிஹேவியர்ஸ் அப்படியாகத்தான் இருக்கும். அவங்க கிட்ட எப்படிப்பட்ட பிஹேவியர்ஸ் இருந்தாலும் அவங்க அவங்க தகப்பனும் தாயும் அத்தையும் மாமாவும் சித்தப்பாவும் பெரியப்பாவும் அவங்களோட சிநேகிதர்களும் அவங்களுடைய அண்ணா தங்கை இப்படிப்பட்ட யார் யாருக்கிட்ட எல்லாம் நிறைய விஷயங்களை பாக்குறாங்களோ, இது இருந்தா மனுஷன் மதிக்கிறான், இந்த விஷயம் இருந்தா வாழ்க்கை செட்டில்டு, இதோ இந்த விஷயத்துல நான் வந்துட்டு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்துல நான் வந்துட்டு பொய் சொல்லணுமா இருக்கும், வஞ்சிக்கணுமா இருக்கும், எல்லா விஷயங்களும் நான் செய்யணுமா இருக்கும் அப்படின்றது அவங்கள பார்த்து கத்துக்கிட்டு வளர்ந்து வந்த ஒரு மனுஷனை தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திப்போம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கும் உணர்ச்சி வசப்படுறதுக்கும் அவனுடைய பிஹேவியர்ஸ் இப்படி இருக்கே என்ன அப்படின்றதுக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவன் உலகத்தினால் உபதேசிக்கப்பட்டு அந்த உபதேசத்தினால் ஏவப்பட்டு அவன் நம்மை சந்திப்பான். ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் தேவனுடைய வசனத்தினால் ஏவப்பட்டு இந்த உலகத்தின் பிரயாணத்தை தொடங்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒரு சிந்தைகள் இருக்கும், இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா பிளானிங்ஸ் எப்படி தொடங்கும் சொல்லுங்க. எசப்பா அப்பா, கீழ்ப்படுகிறவன் கேட்டதை போல என்னோட எல்லா நடக்கையிலும் ராஜா நான் பரிசுத்தனாக நடந்து கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும், உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும் ஏசப்பா. இதுதான் நம்மளுடைய லைஃப் கோல், இதுதான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லைங்களா? ஏசப்பா உங்களை மகிமைப்படுத்துற பிள்ளையா இந்த நாள்ல நான் நடந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு சுத்த இருதயத்தோட நம்மளோட நாளை தொடங்குவோம். இப்படிப்பட்ட ஒரு ஏவுதல் அப்படின்றது நம்மளுக்கு எதனால் கிடைக்குது? ஆப்ராம் மூலியமா கிடைக்குது, டேனியல் மூலியமா கிடைக்குது, ஏசப்பா மூலியமா கிடைக்குது. ஏசப்பாவுடைய அடிச்சவடுகளை பின்பற்றின சீஷர்களுடைய ஒவ்வொரு வசனங்கள் வாசிக்கின்றது மூலியமாக அப்பா இந்த விஷயங்களை இப்படிதான் கடந்து போகணும் அப்படின்றது போல ஆவியானவர் நம்மளுக்கு கிளியரா ஆலோசனை சொல்லி கொடுக்கறதுனால சுத்த இருதயத்தோடு தொடங்கும். ஆனா அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவங்க T20 மேட்ச் பார்த்துட்டு வந்தவங்களா இருப்பாங்க, சீரியலு சினிமாவை பார்த்துட்டு வந்தவங்களா அதனால ஏவப்பட்டவர்களாக, அப்படிப்பட்ட பிஹேவியர்ஸுங்களா, கவுண்டமணி காமெடினால ஏவப்பட்டவங்களா, எதை எடுத்தாலும் பரிகாசமையா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வடிவேல் காமெடியோட போல பேசிட்டு இருக்கலாம். இது போல ஒவ்வொரு டாபிக்ஸையும் இப்படி இருந்தா அவங்க கிட்ட இருந்து வரும் அப்படின்றத ஆச்சரியப்படுறதுக்கும் அதை பார்த்து நான் உணர்ச்சி வசப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் அப்படின்றது அந்த கடைக்காரர்கள் இருந்தது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இருக்கணும். நாமும் தேவனை அறியாத அந்த நாட்களில் நம்மளுடைய நடக்கையிலும் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் இருந்திருக்கக்கூடும். ஒருவேளை இல்லாது இருந்திருந்தால் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வளர்ந்து வந்திருந்தால், அப்படிப்பட்ட மனுஷர்கள் மத்தியில் வளர்ந்து வந்திருந்தால் நீங்களும் அவர்களுடைய உபதேசத்தினால் நடக்கையினால் ஏவப்பட்டு உங்களுக்குள்ளும் உங்களுடைய பிஹேவியருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட நடக்கைகள் நிச்சயமாக வெளிப்பட்டிருக்கும். அப்படின்னா இப்படிப்பட்ட 2 மனுஷர்கள் தான் எதிர்கொள்ளும் பொழுது நான் வந்துட்டு இப்போ சின்ன பையன் வீட்டுல இருக்கிறான், பெரிய பையனும் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எல்டர் யங்கர். இப்போ ரோடு கிராஸ் பண்ணி கூப்பிட்டுன்னு போடா, இல்ல இந்த விஷயங்களை வந்தா இத கொஞ்சம் நீ பாத்துக்கப்பா, தம்பியை கை பிடிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி சின்ன பையனுக்கு சொல்லுவோமா பெரிய பையனுக்கு சொல்லுவோமா? சின்ன பையனுக்கு என்ன தெரியுது? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. பெரிய பையனுக்கு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படின்னா அந்த பெரிய பையன் நீங்களும் நானும் தான்.
சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை பார்க்கிறோமோ அவங்க தேவனை அறியாதவர்கள். சரிங்களா? சரி, தேவனை அறியாத மனுஷர்களுக்குள்ள எப்படிப்பட்ட சில சரீரத்தின் சிந்தைகள் சைகைகள் அவர்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனத்துல பார்க்கலாம். ஒருவேளை இது தேவனை அறிந்த பின்பும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா இது மாம்ச சிந்தை அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த மாம்ச சிந்தை எனக்கும் புறஜாதிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்றது போல வெளிப்படுத்தி காமிக்கின்றது போல இருக்கா அப்படின்னா நம்ம மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும். வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-21. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றது அப்படின்னா, இதோ ஒரு மனுஷன் மாம்சிக ரீதியா இருக்கான், அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவி கிடையாது, தேவனுடைய ஆவினால அவன் ஏவப்பட்டு நடத்தப்படலை அப்படின்றது எதன் மூலியமா வெளிப்படும்? அது கிளியராகவே அவங்களுடைய அவுட்புட் அப்படின்ற பிஹேவியர்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். இது மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி. எது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளான இவைகளே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இது தேவனை அறியாத மனுஷர்களுக்குள்ள இப்படிப்பட்ட மாம்ச சிந்தைகள் இதுல ஒண்ணுல ஒரு அம்சம் அவங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கக்கூடும். சரிங்களா? இப்படிப்பட்டவர்களை நம்ம சந்திப்போம். அவர்களுடைய நடக்கையை பார்த்து அவர்களை நம்ம வந்துட்டு விரோதிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. அவங்க அறியாதவர்கள், நாமும் அறியாத அந்த நாட்களில் அப்படியாகத்தான் இருந்தோம். இப்போ நம்ம சொந்த பந்தங்கள்லயும் நீங்க பார்க்கும்போது நம்ம சில விஷயங்கள்ல அவங்களுக்கு கஷ்டங்கள்ல இருக்கும்போது உதவி செஞ்சிருக்கலாம். அந்த உதவியை மறந்து சில இடங்கள்ல வார்த்தைகளை விட்டுருக்கலாம். தேவனை அறியாதபடியினால, அவங்க உலகத்தினால் ஏவப்பட்டதுனால அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆனா அதனால பகைக்கின்றதுக்கு ஏதொன்றும் இல்லை. அவர்களுடைய நடக்கைகளை நீங்கள் பகைக்க வேண்டுமே என்றால் என்னால் அவர்களை பகைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல வருகிறார் நம்மளுக்கு. அதனால பாருங்களேன், அவங்களுக்குள்ள காம விகாரம் இருக்கிறதா, விக்கிரார்த்தனை இருக்கிறதா, பில்லி சூன்யம் இருக்கிறதா, பகைகள் இருக்கிறதா, விரோதங்கள் இருக்கிறதா, வைராக்கியங்கள் இருக்கிறதா, கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், இப்படிப்பட்ட எந்த களியாட்டுகள் அவர்களுக்குள்ள இருந்தாலும் தேவனை அறியாதபடியினால தான் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால அவங்கள விரோதிக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் என் மனைவி பாருங்க பிரதர், நான் எவ்வளவு சத்தியம் சொல்றேன், அவங்க மனமே திரும்ப மாட்டேன்றாங்க, எரிச்சலா பேசுறாங்க, எனக்கு கோவமா வருதுன்னு சொல்லி சில பேர் ரட்சிப்படைஞ்ச சகோதரர்களை சொந்த மனைவியே சொந்த பிள்ளைகளையே பகைக்கின்றவர்களா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாம துஷ்செயல்களை நீங்க பகைக்கணுமே என்று அவர்களை பகைக்கிறது இல்லை. உங்களுடைய நன்னடக்கையினாலையும் உங்களுடைய அன்பின் மூலியமாகவும் அவங்கள ஆதாயப்படுத்திக்கணும். நீங்க அறிஞ்சவர்களா இருக்கிறதுனால நீங்க எல்டர் அப்படின்றது போலியான ஒரு விஷயத்துக்குள்ள இருப்பீங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற அந்த பக்குவம் உள்ள ஒரு மனுஷன். அவங்களுக்கு தேவனை குறித்து அறிவில்லாதபடியினால உலகத்தினால் ஏவப்பட்டு அதனால அவர்கள் நடத்தப்படுகிறவர்களாக இருப்பாங்க. சரி, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஆமேன். ஆமேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலியமாக சபையாரா இருக்கின்ற சீஷர்களாகிய நமக்கு தேவி ஆவியானவர் எப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார் என்கின்றத இந்த இடத்தில் நிதானித்து கவனித்து பார்க்க வேண்டும். என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதோ உங்களுக்குள் பொறாமைகளும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து நீங்க இந்த மாம்சத்தின் மனுஷர்களை போல நடந்து கொள்கிறீர்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார்.
அப்படின்னா நாங்க மனுஷங்க கிடையாதா? நாங்களும் பசிச்சா சாப்பிடுறோம், நாங்களும் களைப்பா இருந்தா தூங்குறோம், இல்லைங்களா? நாங்க மனுஷங்க தானே. ஆனா இங்க என்ன, நீங்க மனுஷங்க, நீங்களும் மனுஷங்க போல நடந்துக்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்களே. அப்படின்னு என்ன சொல்ல வராரு? நீங்க மனுஷங்க கிடையாதுப்பா. இந்த உலகத்துக்குரியவர்கள் இருக்கிறாங்களே, மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படியாக தேவனுடைய கோபாக்கினை பிள்ளைகளாக இருக்கிறாங்களே, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகுகிறவர்களாக இந்த உலகத்தின் பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவர்களைத்தான் ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாங்க? இந்த மாம்சத்தின் மனுஷர்கள் போல நீங்களும் நடந்துக்கிறீங்களப்பா. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தானே. உங்களுக்குள்ள ஏன் பேதங்கள் வருது? உங்களுக்குள்ள ஏன் வந்துட்டு இப்படிப்பட்ட பொறாமைகளினான் எண்ணங்கள் ஏன் வருது? இல்லப்பா, பாத்தியா அவங்களுடைய லைஃப் நல்லா செட்டில் ஆச்சு, இதோ இவங்க வந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் உழைக்கிறாங்க, இதோ இவங்களுக்கு இதுல வந்துட்டு ஆஹ் ஒரு இதை அப்ளை பண்ணியிருந்தாங்க, அந்த அப்ளை பண்ணது அப்ரூவ் ஆயிடுச்சு. எந்த விஷயங்களா இருக்கட்டும், இப்போ ஒரு புறஜாதிக்கே இது எல்லாமே நன்மையாவே நடக்குது. அவங்க என்னை சுற்றி தான் இருக்கிறாங்க, என் சிநேகிதர்களா இருக்கிறாங்க, என் அக்கம் பக்க வீட்டுல வசிக்கிறவங்களா இருக்கிறாங்க, இல்லைன்னா வந்துட்டு என்னுடைய சொந்த பந்தத்துல இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த விதமான இந்த உலக ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு சந்திக்கப்படும் போது அதை பார்த்து பொறாமை அப்படின்றது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு உண்டாவுதா? கண்டிப்பா பொறாமை என்கிறது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்குள்ள இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவங்க எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் புகழையும் இந்த உலகத்தின் பொருளையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தையே சம்பாதித்து தன்னுடைய சொந்த ஆத்மா நஷ்டம் அடைஞ்சு போனா அதனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேள்வி கேட்கிறாரு, இல்லைங்களா? நீங்க உங்க ஆத்மா ஆதாயப்பட்டு கொண்டிருக்கிற அந்த விஷயத்தை குறிச்சு நீங்க உண்மையாவே உங்களுக்குள்ள சந்தோஷம் இருந்துச்சுன்னா, மற்றவர்களுடைய இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற இதை பார்க்கும்போது, ஏன் நான் ஆண்டவருடைய பிள்ளையாச்சு ஆனா அவங்களுக்கு இருக்கிற அந்த உயர்வு எனக்கு இல்லையே அப்படின்ற அந்த பொறாமையின் எண்ணம் நம்மளுக்குள்ள வரவே வராது. ஆண்டவருக்கு என் ரட்சிப்புக்கு ஏதுவாக எது எது இருக்கும், அது எது எது கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு நன்றாவே தெரியும். இந்த உலகத்தை படிக்கும்போதே 6வது நாள் தான் மனுஷனை படைச்சாரு. அந்த 6 நாளுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்ததுக்கு அடுத்துதான் 6வது நாள்ல அவருடைய சாயல்ல நம்மை அவர் ரூபித்தார் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அப்பா நம்மளுக்கு இருக்கிறது, இல்லைங்களா? ரட்சிப்பின் விஷயத்துல சந்தோஷம் இருந்தா உலகத்தின் மனுஷர்கள் துன்மார்களுடைய அந்த நடக்கையை பார்த்து எரிச்சல் அடியாத, கோவம் கொள்ளாத, பொறாமை கொள்ளாத அப்படின்றது போல வசனத்துல எழுதப்பட்டிருக்கும், இல்லைங்களா? ஒருவேளை நம்மளுக்குள்ளேய சகோதரர்கள்ல நிறைய பேரை கொர்லேனை போல எசப்பா வச்சிருப்பாரு, இல்லைங்களா? ஒருவேளை நீங்க யோவான் போல இருக்கலாம், யோவான் ஸ்நானிகனை போல. இல்ல நான் கொர்லேனு போல இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, யார் தேவனுக்கு முன்பதாக மிகவும் உயர்ந்தவர்கள்? தேவனுக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த யோவான் ஸ்நானிகனை பார்க்கும்போது அவன் உலகத்தின் மனுஷர்களுடைய கண் பார்வையில் மிகவும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துல பார்க்கும்போது தாழ்த்தப்பட்டவனை போல மனுஷர்களுடைய கண் பார்வையின் எண்ணத்தின்படி அப்படி இருப்பான். ஆனா தேவனுக்கு முன்பதாக எப்படி இருந்தானா, ஸ்திரீக்குள்ள பிறந்திருக்கின்ற எல்லா தீர்க்கதரிசியை காட்டிலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா ஏசப்பா யாரை கருதுறாரு? யோவான் ஸ்நானிகன், இல்லைங்களா? அப்படிப்பட்ட ரிசல்ட் இப்போ நம்மளும் அவ்வளவுதான். நம்மளுடைய ரட்சிப்பின் குறித்துதான சந்தோஷம் நம்மளுக்கு எப்பொழுதும் இருக்கணும். ஆனா அவங்க வந்துட்டு இந்த உலகத்தை தான் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஏசப்பா சொல்றாரு, பொறாமைகள் உங்களுக்குள்ள இருந்தா, உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருந்தா, தேவனுடைய வசனத்தை நிமித்தமா நீங்க சில விஷயங்களை பேசுறீங்க, 2-3 முறை பேசினதுக்கு அடுத்து தீத்து 3வது அதிகாரம் 10வது வசனத்தின் அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும்? அவர்களை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். புத்திமதி சொல்ற ஆனால் திருந்த மாட்டேன்றாங்க, அவங்க வாக்குவாதத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ 2-3 முறை சொல்லி விட்டு விலகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, இல்லைங்களா? ஆனா வேற எந்த விஷயங்களையே ஆகட்டும், போய் அவங்க கிட்ட வாக்குவாதத்தை செஞ்சுன்னு உக்காந்துக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 17-19. எபேசியர் 4வது அதிகாரம் 17-19. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து
உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆமென். என்னங்களா? ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறதை போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். மற்ற புறஜாதிகள் எப்படி நடக்கிறார்களா? வீணான சிந்தையில் நடக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. வீணான சிந்தை அப்படின்னு சொல்லி எதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? இந்த உலக மனுஷன் இந்த உலகத்துல எப்படி நகையை சேர்க்கலாம், எப்படி நிலத்தை வாங்கலாம், எப்படி தான் வந்துட்டு பேர் புகழோட வாழலாம், தான் பிள்ளைங்க பேர் புகழோட வாழ்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இதுக்காகத்தான் அவன் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு அவன் வந்துட்டு உழைச்சிட்டு இருக்கா ராப்பகலுமா, இல்லைங்களா? நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி. நான் கஷ்டத்துல வந்த உண்மைதான், ஆனா என் பிள்ளைங்க கஷ்டத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆமா, ஒரு தகப்பனும் தாயுமா இருக்கிற எல்லா பேரண்ட்ஸோடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு உண்ட எல்லா ஆசீர்வாதத்திலையும் அவங்களுக்கு ரெட்டிப்பான எல்லா நன்மைகளும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு தகப்பனும் தாயா இருக்கிற நம்மளுடைய பொறுப்பு தான். அவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு அவங்களோட லைஃப் நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் அவங்களோட ஃபைனான்சியல் நீட்ஸ் அப்படின்றது சந்திக்கப்படுறதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் திறமைகள் தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். நம்ம எதை விட்டோமோ, எதெல்லாம் நாங்கள் வந்துட்டு தோல்விகளை சந்திச்சோமோ அந்த விஷயங்கள்லாம் அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்ல, இல்லப்பா இந்த திருமணம் வேணாம், இப்படி எடு, நான் சின்ன வயசுல இப்படிதான் எடுத்திருந்தேன், இந்த எஜுகேஷன் படிச்சேன், இதை படிக்கும்போது நாளைக்கு நல்லா இருக்கும், இது பெட்டரா இருக்கும், அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவசியத்தை காட்டிலும் அதிகமான ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு யோசிக்கும் போது அதுக்காக நம்மள முற்றிலுமா ஒப்பு கொடுக்குறது போல இருக்கும்போது, நம்ம பொருளாசை ஆகிய விக்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு விக்கிர ஆராதனை இருக்கு இல்லைங்களா? அது போல எப்போ பார்த்தாலும் வெறும் என்கிட்ட இருக்கிற இந்த பொக்கிஷத்தை ரெட்டிப்பா எப்படி மாத்துறது, இதோ எப்பவும் எஜுகேஷன்ஸ் இந்த விஷயங்களை பத்தியே எப்பவும் யோசிக்கிறது, கம்ப்ளீட்டா இது பத்தி மட்டும்தான் அப்படின்றது போல நம்ம நடந்துட்டு வரும்போது, நம்ம என்ன வசனத்தை வாசிக்கிறோமோ கேட்கிறோமோ இல்ல பிள்ளைகளுக்கு உபதேசிக்கிறோமோ அது போல நாமளே நடக்கால, எப்ப பார்த்தாலும் இல்ல இல்ல நாளைக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்றது போல பயந்தது போலயே இருந்து இந்த வீணான சிந்தையில இந்த உலகத்தின் மனுஷர்கள் நடக்கிறாங்களே, அது போலவே நாமளும் நடந்தோம்னா கண்டிப்பா என்ன ஆகும்? நம்ம ரட்சிப்பா எழுந்துருவோம். எவ்வளவு டைம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏசப்பா, கண்டிப்பா கணக்கு கேட்டே கேட்பாரு. உன்னால முடியாதப்பா, உனக்கு இத ஒரு யூடியூப்லயோ ஒரு மெசேஜ் வழியாவோ இல்ல உன்னோட சொந்த பந்தக்கிட்டயோ கண்டிப்பா ஒண்ணுல ஒரு சந்தர்ப்பத்தையோ சூழ்நிலையோ பயன்படுத்தி உன்னால சொல்ல முடியும், அறிவிக்க முடியும், உன் நன்னடக்கையினால ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும், எல்லா விஷயங்களும் முடியும். ஆனா உனக்கு நேரம் இல்லை அப்படின்ற நிறைய விஷயங்களுக்கு நீ வந்துட்டு இப்படி இருக்கிறிய அப்படின்னு சொல்லி. அப்போ மற்ற புறஜாதிகள் தங்களை வீணான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இங்க பெங்களூர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல படிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்களாம் சொந்த ஊரை விட்டு வந்து இங்க ஒரு வாடகை வீட்டுல வசிச்சிருந்து, மனைவி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, கணவர் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, அவர் திருப்பூர்ல இருப்பாரு, இவங்க வந்துட்டு இங்க பெங்களூர்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி, வீடு வந்துட்டு கரெக்டா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலயே இருக்கணும், அப்பதான் குழந்தை சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியும். ஏன்ப்பா சொந்த பந்த ஊர்களை விட்டு வந்து ஒரு இடத்துல கணவனும் மனைவியும் ஏதோ மாசத்துக்கு ஒரு வாட்டி பாத்துக்கிறது போல, வருஷத்துக்கு 2 வாட்டி பாத்துக்கிறது போல ஒரு கமிட்மெண்ட்ஸுகளை நீளமா வளர்த்து இதுக்காக இவ்வளவு 10 வருஷமா 20 வருஷமா அதுக்கு முழு முயற்சி எடுத்து அதுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவங்க எதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த விஷயங்களை அவங்கள பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகுமா? சரி, அது வேணாம். ஆனா இன்னொரு விஷயத்துக்குள்ள இருந்து பாருங்க, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, இந்த உலகத்தின் பொருட்களுக்காக ஒரு 20 ஆண்டு ஒரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளுடைய லைஃபுக்காக தங்களை இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களா? ஆமா, உலகத்தின் ஜனங்கள் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஆனா நாம சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதா? நாம அவங்களோட இருந்து கணவனும் மனைவியும் ஜபத்துக்காகவே என்று வேற எதனாலையும் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. நான் போய் ஃபாரின்ல வேலை செய்யறேன், நான் வந்துட்டு இந்த வண்டி ஓட்டுற வேலை செய்யறதுனால இதோ நான் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு போக முடியும், எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற புத்திமதியின் படியாக இதோ ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம்
இல்லப்பா அன்றியும் ஜபத்துக்காக என்று வேற எதனாலையும் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆலோசனைகளை நம்ம எடுத்துக்கிட்டு தேவனுடைய வார்த்தையின்படியாக நம்மளுடைய கமிட்மெண்ட் அப்படின்ற அந்த வரைபடத்தை நம்மளை சுற்றிலும் நம்ம வரைஞ்சிக்கும் போது எவ்வளவு தேவை, எவ்வளவு வேண்டும், எந்த அளவு பகுத்தறிவு என் பிள்ளைக்கு போகணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஒரு ஏஜ் ஆனதுக்கு அடுத்து அவனுக்கு ஒரு 25, அவன் ஹாஸ்டல்ல படிச்சு இப்படி எல்லாம் இருந்து ஒரு 25-30 வயசு மேல ஆயிட்டு அதுக்கு அடுத்து ஆண்டவர் குறித்து நான் சொல்றேன் அப்படின்னும் போது பிள்ளைனால நிதானிக்க முடியுங்களா எல்லா விஷயங்களையும்? நினைச்சு பாருங்க. ஆனா புறஜாதிகள் ஒரு வேலைக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ நாளைக்கு அவங்க லைஃப் இப்படி எல்லாம் இதாகணுன்றதுக்காக ஒரு பிஜில போய் ஒரு ரூம்ல 4 கட்டில் இருக்கும், அந்த கட்டில ஒரு கட்டில் தான் அவங்களுக்கு ஷேரிங்ஸ் போல கொடுப்பாங்க இல்லைங்களா? அப்படிலாம் இருப்பாங்க. என்னத்தான் ஒரு குருவிக்கு ஒரு கூட தங்கத்துல உருவாக்கி கொடுத்திருந்தாலும் கூண்டு தான் அதுக்கு வெளியே விடும்போது அதுக்கு சந்தோஷம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலையும் தங்களுடைய வாழ்க்கை லட்சியங்கள் அப்படின்றது நிறைவேறதுக்காக தங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுத்து தங்களை தாங்களே ஒடுக்கி கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஆசை லட்சியம் அடையிறதுக்கு இவ்வளவா சாக்ரிஃபைஸ் ஒரு தேவனை அறியாத மனுஷர்கள் மூலியமா செய்ய முடியும் அப்படின்னா நாம தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஏன் அதை செய்ய முடியல அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். மற்ற புறஜாதிகள் தங்களை வீணான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து நடக்கிறது போல நீங்க நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்றாரு. அவர்கள் புத்தியில அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. அவர்களோட இருதயத்துல என்ன ஆயிருக்கா, அந்தகாரப்பட்டிருக்கிறதுனால தான் அவங்க எப்ப பார்த்தாலும் நகையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, கோல்டு பத்தி பேசிட்டு இருப்பாங்க, வீடு வாங்கினதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளையாகிய நான் எனக்குள்ள ஐயோ அந்த ஆத்மா நஷ்டமடைஞ்சு போதேப்பா, தேவனை அறியாம இருக்கேப்பா. அவங்களுக்கு தேவனுடைய சிந்தை குறித்து அவங்களுக்குள்ள பேசும்போது அவங்களுக்கு தேவன் ஞானம் என்கிறது பைத்தியமாக தோன்றுகிறது. சரி, என்னவாகவே இருக்கட்டும், ஆனா என்னுடைய கடமை என்ன, என்னுடைய சிநேகிதியா இருக்கிற என்னுடைய சிநேகிதனா இருக்கிறவருக்கு அது எப்படி சொல்லணுமோ அதை பக்குவமா சொல்றதுக்கு என் நன்னடக்கையின் மூலியமா அதை வெளிப்படுத்தி காமிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். இவர்கள் புத்தியில அந்தகாரப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற தேவனுடைய கண் பார்வையின்படி பார்க்கணும். அவர்கள் எதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ இந்த வெல் செட்டில்ட் அப்படின்றது போல அது அவங்களுடைய ஆத்மாவின் நிலைமை எந்த நிலையில இருக்கு. புழுதியின் மேல் வீடை கட்டினால் என்ன ஆகும், அது விழுந்து போகும் இல்லைங்களா? அது போல இருக்கிற ஒரு நிலைமையில தான் மணல் மேல கட்டின வீடை போல இருக்கும் அவங்க ஆத்மா. ஆனா உங்க ஆத்மா வசனத்துக்குள்ள உறுதியா நின்று அதுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களா இருக்கிறதுனால கண்மலை மேல் கட்டிருக்கிற பட்டணத்து போல இருக்கிற நீங்க இது எல்லாத்தையும் பார்த்து சோர்ந்து போறதுக்கும் இருதயத்துக்குள்ள வருத்தம் அடைகிறதுக்கும் உங்களுக்கு ஏதொன்றும் இல்லை. சரி, கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆமென். ஆமென். பாருங்களேன், விபச்சாரம் என்கின்றது, அசுத்தம் என்கின்றது, மோகம் என்கின்றது, துர்ரிச்சை என்கின்றது, விக்கிர ஆராதனை பொருளாசை ஆகிய விக்கிர ஆராதனை என்கின்றது. இதெல்லாமே எங்கிருந்து பிறக்குதா, எங்கிருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது எல்லாமே பூமியிலிருந்து பொறுக்குது ஒரு மனுஷனுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி ஏசப்பா வந்துட்டு வார்த்தையாகிய தேவனா இருக்கிறாரு, அதே போலதான் பிசாசும் கூட தீய ஆலோசனை என்கின்ற வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, தவறான வழி என்கின்ற ஆலோசனையின் வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தைகளுக்கு பிசாசு தான் தகப்பனா இருப்பான். போய் பேசு, இதோ இப்படியாக நடந்து கொள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தை விட்டு விலகிறதுக்கு உண்டான ஆலோசனைகளை எப்படி சொல்ல முடியும் பிரதர்? இப்போ எனக்குள்ள விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனை ஆகிய பொருளாசை என்கிறது எல்லாமே இந்த உலகத்திலே உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா எதினாலே என்னுடைய அவயவங்கள்ல பொறுக்குது? பூமியிலிருந்து தான் உங்களுடைய அவயவங்கள்ல இது பொறுக்குது. எப்படி பொறுக்குது? ஒரு சினிமானால பொறுக்குது, வேற சோசியல் மீடியால பாக்குற விஷயங்கள்னால பொறுக்குது. உங்க சொந்த பந்தங்கள்ல யாரெல்லாம் இருக்காரோ, என் மாமா இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தாரு, சரி இருக்கட்டும், ஆமா கலப்படம் தான், உத்தமமா நான் போய் வித்தா அது வந்துட்டு இவ்வளவு லாபத்துக்குன்னு விற்கும் போது ஜனங்க வாங்குவாங்களா? அப்படின்னா பின்னாடி நான் செய்யற வேலைகளை செய்யணும் தான். அவங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி யோசிச்சா
எனக்கு என்ன அப்படின்றது போலதான் இந்த உலகம். தான் பொழப்பு நடத்தணும், சுயநலமா நான் என் பிள்ளைகள் வாழணும் அப்படின்னு சொன்னா நான் இப்படியான வேலைகளை செய்துதான் தீரணும். மற்றவர்களோட ஆரோக்கியத்தை குறித்து எனக்கு எந்த விதமான அந்த யோசனை எல்லாம் நான் வச்சுக்க கூடாது. ஈவிரக்கத்தெல்லாம் பார்த்தா நாளைக்கு பணம் சம்பாதிக்க முடியாது, நாளைக்கு என் பிள்ளைங்க கஷ்டப்படும் அப்படின்றது போல இருந்து அதுக்குள்ள ஒரு பொருளை விற்கிறியா, அந்த பொருளுக்குள்ள என்னெல்லாம் குறைவு இருக்கு, அதுக்குள்ள என்னெல்லாம் கலப்படம் இருக்கு, அதெல்லாம் என்ன கலப்பேன் எல்லாமே தெரியும். இன்னைக்கு பாக்குறோம் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ், கவர்மெண்ட்டே எவ்வளோ எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸுங்க எல்லாத்தையுமே அப்ரூவ் பண்ணி விட்டுருக்குறாங்க. அப்ரூவ் பண்றதுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே அதை தயாரிக்கிறவனுக்கும் தெரியும் அதுல என்னெல்லாம் கலப்படம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அதை சேர்த்து அப்படி விற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டதுக்கு பொருளாசையாகிய விக்கிர ஆராதனை என்கிற அந்த தான் பண ஆசையை உள்ளவனாக ஒரு பணக்காரனாக வேண்டும் என்று சொல்லி தான் நினைத்து கொண்டபடியினால தன்னுடைய ஆத்மாவை தானே உருவ குத்தி கொள்கிறவனை போல தன்னை தானே சூசைட் பண்ணிக்கிறான் அவன் ஆத்மாவை. அதுக்கடுத்து இன்னொருத்தனும் சிக்னேச்சர் போட்டு அதை அப்ரூவ் பண்றவனும் ஆமா அவனுக்கு வேண்டியது கமிஷன் அது போகுது இல்லைங்களா. அவன் அதை சாப்பிட்டதுக்கு அடுத்து அவங்களுக்கு கேன்சர் வருதா, இல்லைன்னா வந்துட்டு அவனுக்கு இன்னொரு நோய் வருதா, அவங்க ஆயுசு குறையுதா, மனுக்குளங்கள் அழியுதா, எதை பத்தியும் யாருக்கும் கவலை கிடையாது இல்லைங்களா. இது எல்லாமே வந்துட்டு எப்படி கத்துக்கிறாங்க இவங்க. என் சித்தப்பா இதுதான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு, என் பெரியப்பா பண்ணிட்டு இருந்தாரு, என் ஃப்ரெண்ட் இப்படி இது பண்ணிட்டு இருந்தான். அதுதான் ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு ஏஜ் வைஸாவும் பார்க்கும்போது அந்தந்த ஏஜ்ல ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்க ஏவப்படுறாங்க, இன்ஸ்பயர் ஆகுறாங்க. பேசுற விதத்துல இன்ஸ்பயர் ஆகுறாங்க, சினிமாவை பார்த்து போடுற ட்ரெஸ்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க இல்லைங்களா. ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு வயசு இருந்திருந்தா ஏன் நானும் இது போல ட்ரெஸ் பண்ணியிருந்திருக்கலாம், நானும் இது போல நான் வண்டியில போயிருந்திருக்கலாம் வந்திருக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கூட இந்த உலக மனுஷர்களை பார்த்து ஏவப்படுறாங்க, ஏவப்பட்டவர்களை போல இருக்கிறாங்க. அதனால தான் உலகத்திலிருந்து இதோ உங்களுடைய அவயவங்களை உண்டாகுற, அதனாலதான் ஆகையால் இதோ இவைகளை பூமியில உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறாரு. அதனால அதுல தான் ஜாகிரதையா இருக்கணும். நம்ம இந்த உலகத்தை எந்த விதத்திலையும் ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்க கூடாது. நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுங்களா? ஏசப்பா. அவர்களுடைய பாதத்தின் அடிச்சவர்களை பின்பற்றின அவருடைய சிஷ்யர்களா இருக்கிறவர்கள், தேவ ஜனங்கள் எவ்வளவு பேர் பார்க்கிறோம். ஆப்ராம், ஈசாக், யாக்கோபு, யோசெஃபு, அதுக்கு அடுத்து வந்துட்டு மோசே, இப்படி எவ்வளோ தேவ ஜனங்களை நம்ம பார்க்குறோமே. இவங்க எல்லாருமே புறஜாதிகள் மத்தியில தான் அவங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை அவங்க கடந்து போனாங்க. அவங்க யார் ஒருத்தருமே அப்பா நான் உங்களை அறிஞ்சுக்கிட்டேன்னு என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லலை. அதனால தான் 1 யோவான் 4வது அதிகாரத்துல வசனத்தை வாசிக்காதீங்க, அப்படியே எக்ஸ்பிளனேஷனா சொல்றேன். 1 யோவான் 4வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அவர்களோ உலகத்தினால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம், நாம் தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். அவர்கள் உலகத்தினால் உண்டானவர்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி அர்த்தம், தன்னை சுற்றி இருக்கின்ற ஜனங்களை பார்த்து வளர்ந்தவங்களா இருக்கிறதுனால அவங்கள போல பேச்சு, அவங்கள போல கண் பார்வை, அவங்கள போல இருதயத்தின் சிந்தைகள் இதெல்லாமே இருக்கும். அவன் சிநேகிதனை போல அவன் குடிக்க ஆரம்பிச்சிருப்பானா, அவன் புகைப்பிடிக்க ஆரம்பிச்சிருப்பானா, அது ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பானா, அவனும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவன் அப்படி இருக்கிறான். அப்படின்னா அவன் உலகத்தினால் உண்டானவர்கள். அவன் எதை எடுத்தாலும் ஒரு காமெடியா தான் பரிகாசமா தான் பேசுவான், நீ சீரியஸா பேசினாலும் பரிகாசமா தான் பேசுவான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். உலகத்தினால் உண்டானவர்கள் இல்லைங்களா, நீங்க தேவனால் உண்டானவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. தேவனால் பிறக்கிற விதம் எப்படி? ஒருவன் ஜலத்தினாலையும் ஆவினாலும் பிறவாமல் போனால் அவன் பரலோக ராஜ்யத்தை அவன் கண்டடைவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு. எப்படி ஜலத்தினாலும் ஆவினால் பிறக்கிறது? ஜலத்தினால் பிறப்பது என்றால் இதோ நாம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு உலகத்தின் பாவத்துக்கு மறித்து பரலோகத்தின் நீதிக்காக உயிர் வாழ்கிறதுக்காக அவரோடு கூட நம்ம எழும்பி அவருடைய ஆவினால் நாம் நடத்தப்படுவது இல்லைங்களா. ஆவினால் பிறக்கிறது என்றால் என்ன? நான் பேசின வசனங்கள் ஆவியாவும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ நான் இன்னைக்கு தேவனோட வசனத்தை வாசிக்கும் போது ஒரு 5 விஷயங்களை நான் கத்துக்கிறேன். அந்த 5 விஷயங்களை என் வாழ்க்கையில நான் என்ன பண்றேன், அது ஒவ்வொரு விஷயங்களையும் அப்ளை பண்ணி வாழ ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் அந்த வசனத்தினால் நான் பிறந்தவனாக உள்ளுக்குள்ள நான் ஒரு புதிய மனுஷனா உருவாகி கொண்டு அவருடைய சாயலா, என்னை சிருஷ்டித்தவருடைய சாயலாகவே நான் உருமாறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். அந்த முழு சாயல் வரும். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஏசப்பா அவருடைய சாயலாவே நம்மள உள்ளான மனுஷனுக்குள்ள நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டே வருவாரு. அதுதான் நீங்க வந்துட்டு தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும்
ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். ஆமென். உலகத்தில் இருக்கிற கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் பிதாவாகிய தேவனாகிய ஏசப்பனால உண்டாகவில்லை. இதெல்லாமே எதனால் உண்டாகப்பட்டது? உலகத்தினால். உலகத்தின் பிரபுவாகிய அந்தகார இருள் பிசாசு, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதொன்றும் என்னிடத்தில் இல்லை. என் வாயில இளையராஜா சாங் வராது, என்னுடைய சிந்தையில இந்த ஒரு காமெடி வராது, அவனுக்கு சம்மந்தப்பட்ட ஏதொன்றும் என்கிட்ட கிடையாது. பரிகாசமா பேசுற விஷயங்களா இருக்கட்டும், இந்த உலக ரீதியான எந்த அம்சங்களும் என்கிட்ட கிடையாது. அப்படின்றது போலதான் நம்ம ஒவ்வொருத்தருமே இருக்கணும், இல்லைங்களா? இல்ல மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கிறதுக்காக அப்படின்றது போல எதையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆறுதல் படுத்தினா அது தேவனுடைய வசனத்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு தகுதி இருக்கும். அவருடைய வசனத்தினால நான் ஆறுதல் படுறேன் அப்படின்னு சொன்னா என் ஆத்மா சரியான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நார்மல். அப்நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்னா வேற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்துட்டு கொஞ்சம் அந்த விஷயங்களை நான் பார்க்கும்போதுதான் எனக்கு ஆறுதல் கிடைக்குதுன்றது போல இருந்துச்சுன்னா அப்நார்மல், இல்லைங்களா? ஆத்மா சரியான நிலையில இல்லை அப்படின்னா கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்று மேல ஆதாரம் கொண்டுதான் இந்த உலகமே பிரயாணித்து கொண்டிருக்கிறது, சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் மனுஷர்கள் எல்லாருமே இதை சாய்ந்துதான் நடக்கிறார்கள். ஒரு கதை, ஒரு திருக்கதை, ஒரு டைரக்ஷன், வேற காவியங்கள், எதையே எடுத்து பாருங்களேன், கண்களை இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்று விஷயத்தின் மேல ஆதாரம் கொண்டுதான் சித்தரிக்கப்பட்டது போலதான் ஒவ்வொரு கதை காவியங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும். அப்போ அதை பார்க்கும் பொழுது முழு அம்சம் ஓவராலா இந்த மூன்றை உள்ள புகுத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த முயற்சியில ஈடுபடுறதுக்கு தான் இன்னைக்கு பிசாசு சோசியல் மீடியாவை எப்படி எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கான், அவனுடைய கருவியை எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கான். முதலாவதா நாம செல்போனை பயன்படுத்த ஆரம்பிச்சோம், அதுக்கடுத்து அது நம்மை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அளவுக்கு அடிமைத்தனம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்மளுடைய உபயோகத்துக்கு, அத்தியாவசியத்துக்காக நம்ம ஒரு ஆஃபீஸோடைய மேல் அனுப்புறதுக்கோ, ஒரு ஆஃபீஸ் வேலைங்களை குறித்து அனுப்புறதுக்கோ, இப்படிப்பட்ட அத்தியாவசியமா இருக்கிற சில விஷயத்துக்காக அதை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சு, அதுக்கடுத்து நாள் போக போக அது தேவையில்லாத சில விஷயங்கள், பிரயோஜனம் அல்லாத சில விஷயத்துக்காகவும் அது பயன்படுத்தப்படுது. அப்படின்னும் போது அதுதான் என்னை ஆள்விகை செய்யுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். யோவான் 8வது அதிகாரம் 47வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஏசப்பா சொல்றாரு, தேவனால் பிறந்தவர்கள் தேவனுடைய உபதேசத்தை கேட்பார்கள். நீங்கள் தேவனால் நீங்க பிறக்காம இருக்கிறதுனால நீங்க தேவனுடைய உபதேசத்தை கேட்பதில்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு. இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்த அந்த மூப்பர்கள் இருந்தாங்களே, பரிசாயர்கள், சதுசாயர்கள் அப்படின்றது போல சாஸ்திரிகள், வேத சாஸ்திரிகள், வேத பாரகர்கள், இவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு ஏசப்பா சொன்னாரு, பாருங்கப்பா, தேவனால் பிறந்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க. நீங்க உலகத்தினால் பிறந்தவர்கள் எதுக்காக? மற்றவர்கள் காண வேண்டும் என்று சொல்லி தர்மங்களை செய்கின்றவர்களாக இருக்கிறீங்க, மற்றவர்கள் காண வேண்டும் என்று சொல்லி உபவாச ஜபத்தை செய்கிறீர்கள், மற்றவர்கள் காண வேண்டும் என்று நீண்ட ஜபத்தை செய்கிறீர்கள். இதோ பொருளாசைக்காரர்களாக இருக்கிறபடியினால இதோ நான் சொன்ன கட்டளைகளோட இன்னும் அதிகமான கட்டளைகளை நீங்க என்ன பண்றீங்க, அதோட நீங்க சேர்த்து கொண்டே போய் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு, இல்லைங்களா? அதனால நீங்க உலகத்தினால் உண்டானவர்களாக என் வசனத்தை, வார்த்தையை நீங்க எப்போ மறுதளிச்சு அது நீங்க புறக்கணித்து விட்டீங்க. நீங்க அது ஒரு பொருளாவே நீங்க அதை மதிக்கவே மாட்டேன்றீங்க. நீங்க இந்த உலகத்தினால உங்களை சுத்தி இருக்கிற மனுஷர்களால இன்ஸ்பயர் ஆகி வளர்ந்து வந்தவங்க நீங்க. ஆனா வெளியே பார்க்கும்போது இங்க வெளியும் சொல்லியுமா இருக்கீங்க, ஆனா கண்டிப்பா உங்களுக்குள்ள நான் கிடையாதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நான் தான் பிதா அப்படின்றது தெரிய வருது. அப்படின்றதுதான் ஏசப்பா வெளிப்படுத்துறதுக்காகத்தான் இதை சொல்றாரு. இது யோவான் 8வது அதிகாரம் 47வது வசனத்துல சொல்றாரு. யோவான் 8வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்றாரு ஏசப்பா. யோவான் 8:23 சொல்றாரு, நான் உயர்விலிருந்து உண்டானவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, நீங்க தாழ்விலிருந்து உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உயர்விலிருந்து என்றால் பிதாவாகிய தேவனாக, அவர் மனுஷகுமாரனாக அவர் வெளிப்படுகின்றதுக்கான காரணமும் நோக்கமும் என்னவோ அந்த காரணமும் நோக்கமும் நிறைவேற்றுகின்றதுக்காக அவர் மாம்ச சாயல்ல வெளிப்பட்டாரே, அந்த வார்த்தைகள் அவருக்குள்ள இருந்ததே, அதை தான் அவர் சொல்றாரு, நான் உயர்விலிருந்து உண்டானவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
நீங்க இந்த உலகமும் உலகத்துக்குரிய இந்த ஆசை இச்சைகளும் மாம்சங்களும் இந்த மாம்சத்தை சந்தோஷப்படுத்துகின்ற இந்த அல்ப நேர பொருளாசையின் சந்தோஷத்தின் வாழ்க்கைக்காக நீங்க தேவனையே மறுதளித்து தேவ பயம் இல்லாமல் நடந்து கொள்கிறவர்களாக இருக்கிறபடியினால நீங்க இந்த உலகத்தினால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. ரோமர் 1வது அதிகாரம் 28-32 வசனத்தை வாசிங்க. ரோமர் 1வது அதிகாரம் 28-32. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் திராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். பாருங்களேன், தேவனை அறிகின்ற அந்த அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இருக்காமல் இருக்கிறபடியினால அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கின்றதுக்கு அவர்களுக்கு மனதில்லை. மனதில்லாதபடியினால தான் அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட கேட்டான சிந்தைக்கு தேவனே அவர்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த கேடான சிந்தை எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்துல ஒரு பெரிய லிஸ்டே பார்த்தோம் இல்லைங்களா? வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் இதோ வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் இதோ பொறுங்கூறுகிறவர்களாய் அவதூறு பண்ணுகிறவர்களாய் இதோ தேவ பயம் இல்லாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் தேவனை அறியாத மக்களுக்குள்ள இருக்கும். சரிங்களா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, இவங்க என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள பார்த்து எரிச்சல் அடிக்கிறதுக்கு கோவப்படுறதுக்கு ஏதொன்றும் இல்லை. இப்படிப்பட்ட அறியாமையில அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத ஸ்தேஃபான் அறிஞ்சதுனால தான் அவங்க அறியாமை தான் என் மேல கல் எறிஞ்சு என்னை கொல்றாங்க. அதனால ஏசப்பா இந்த பாவத்தின் பழியை அவங்க மேல சுமத்தாம இருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக பரிந்து ஜபிக்கிறாரு, பேசுறாரு. ஏசப்பா கிட்ட ஜபி அப்பா அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கூட இப்படித்தான் அவருடைய பிதா என்கின்ற அந்த தன்மையோடு கூட மாம்ச தன்மையில இருக்கும் பொழுது அவர் ஜபிக்கும் போது என்னன்னு சொல்றாரு, இந்த பாவத்தின் பழிய என்னை யாரெல்லாம் நான் யாருன்னு சொல்லி அறியாம என் முகத்தின் மேல் ஊழ்ந்தார்களோ, என்னை சிலுவையில அறிஞ்சாங்களோ, என்னை கொடுமைப்படுத்தினாங்களோ, இவங்க எல்லாரையும் மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பிதா என்கிற அந்த தெய்வ தன்மையோடு கூட அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்படியேதான் இந்த எல்லா அம்சங்களும் அவங்களுக்குள்ள இருந்தா நீங்க ஆச்சரியப்படுறதுக்கும் அவங்கள பார்த்து எரிச்சல் அடிக்கிறதுக்கும் கோவப்படுறதுக்கும் அவங்க பிசாசு பிள்ளைங்க அது இதுன்றது போல நம்ம பேசுறதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நம்ம தேவனை அறிஞ்சவங்களா இருக்கணும். அவங்க அறியாமையினால இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சில விஷயங்களை மட்டுமே ஓவராலா நான் சொல்றேன். 2 பேதுரு 3வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 3-4. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்று முதல் இருந்த விதமாகவே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆமென். ஆமென். கடைசி நாட்கள்ல தங்களுடைய துரிச்சையின்படியாக நடக்கின்ற அநேக பரிகாசக்காரர்கள் எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதே போல தப்பா 2000 வருஷத்துல 2000ல சொன்னாங்க ஏசப்பா வராங்கன்னு சொல்லி ஃபாரின்ல சில பேர்ல சொத்து எல்லாம் வித்துட்டு போயிட்டாங்க. வித்துட்டு எதிர்பார்த்தாங்க, அப்போ வரல. வசனத்திலையும் நியூ டெஸ்டிமெண்ட்ல நிறைய வாட்டி அப்போஸ்தலனாகிய பவுல் இதோ கர்த்தர் வருகிறார் அப்படின்னு சொல்ல எழுதி இருக்கிறாங்க. பேதுரு சொல்றார் இதோ கர்த்தர் வருகிறார், வாசல் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ல எழுதியிருக்காங்க. இப்படி எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மக்கள் எல்லாம் தேவனாலேயே வஞ்சிக்கப்பட்டவர்களை போல ஏமாத்தப்பட்டாங்கப்பா, நீங்களும் வஞ்சிக்கப்படாதீங்க அப்படின்றது போல
தங்களுடைய சுய இச்சையின்படி நடக்கிறதுனால ஆண்டவருடைய வருகையே மறுதளிக்கிறவர்களாக அவங்க ஒவ்வொருத்தருமே இருக்கிறாங்க. சில பேருக்கு நீங்க தேவனை அறியாத மக்கள் கிட்ட ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு இது இந்த கிறிஸ்தவ உலகம் அப்படின்றதுக்குள்ள சில டாக்டரினை பின்பற்றுறவங்க எல்லாம் இருப்பாங்களா, அவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசும்போது அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, ஏசப்பா வராரு அப்படின்னு சொன்னா இன்னும் ராப்சரே நடக்கல, இன்னும் வரணுமே, அவரு ரகசியமா வந்து போவாரு, ரகசிய வருகை வரணும், நம்ம தான் வானத்துல சந்திக்க போறோமே அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்குண்டான அர்த்தமும் விளக்கமும் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு கற்பிக்கிறவங்க அவங்களுக்கு அந்த விஷயங்களை குறித்து யார் உபதேசிச்சாங்களோ அந்த உபதேசத்தை ஆவியானவர்கிட்ட வசனத்தை வாசிச்சு கேட்டிருந்தாங்கன்னா ஆவியானவர் கிளியரா அந்த வசனத்தை கூட்டி வாசிப்பா, அந்த முழு அதிகாரத்தை வாசிப்பா, எதை பத்தி தப்பா பேசுறாருன்னு புரியுதா, ரகசியம்னா என்ன, இருள்னா என்ன, கள்ளன் வருகின்றது போல வருகிறது அப்படின்னா என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காமிச்சு கொடுத்துருவாங்க. இல்ல ஒரு டாக்டரின்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய சுய இச்சையின்படியாக நடக்கின்றதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா சத்தியம் யாருக்குன்னா மறைவுல இருக்கு அப்படின்னு சொன்னா யாருக்கு மறைவுல இருக்கும்? கெட்டு போகிறவர்களுக்கு தான் சத்தியம் வந்துட்டு அவங்களுடைய கண்ணுல இருந்து மறைஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்படி கெட்டு போகிறவர்களை போல இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்களா, ஆண்டவர் வராருப்பா, பாருப்பா ஈரான்ல எல்லாம் இப்படி நடக்குது இல்லையா, இதோ அங்க சுற்றி காசால இது நடந்துச்சு இல்லையா, உக்ரைன்ல இது நடந்துச்சு இல்லையா, ஆல்ரெடி நம்ம 3வது போர்ல இருக்கிறோம்ப்பா, 3வது உலக போர்ல இருக்கிறோம்ப்பா, ஏசுப்பா கூடிய சீக்கிரத்திலேயே வந்துருவாரு அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்றாங்க அவங்க. அப்பா வானம் பூமி உண்டான நாள்ல இருந்து இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை மனுஷங்க சொல்லிட்டு தான் வந்தாங்க, நிறைய இதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்றது போல அவங்க இந்த உலகத்துல பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு லட்சியத்தோடய வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தை அடிய போறேன், நான் இருக்க போறேன், என் அழகு எனக்கு எப்பவும் தான் இருக்கும், என் வயசு எனக்கு இப்படியாத்தான் இருக்கும், என்னுடைய ஸ்ட்ரென்த் என் பாடியில இப்படியாதான் இருக்கும், இதை கடைசி வரைக்கும் இப்படிதான் வச்சுக்க போற அப்படின்னு சொல்லி 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 ஒரு நாள் இப்படியே இருக்கும்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போனாங்க. அவங்க ஜீவனையும் இழந்துட்டாங்க இல்லைங்களா? அவங்க சுய இச்சைப்படி நடக்கிறதுக்காகத்தான் அவங்க இப்படி எல்லாமே பரிகாசத்தை செய்யறாங்க. ஆனா அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனம் சோர்ந்து போகக்கூடாது. அவங்க கர்த்தரை அறியாதபடியினால அவங்க அப்படி இருக்கிறாங்க. சரி, இப்போ சில வசனங்களை மூலியமா ஒரு எக்ஸ்பிளனேஷன் போல ஒரு 5 minutes நான் சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஆப்ராம் வந்துட்டு ஏசப்பா அவருடைய சொந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறாரு இல்லைங்களா, ஊர் என்கின்ற அந்த கல்தியருடைய பட்டணம், அந்த இடத்துல இருந்து இந்த ஈரான்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சரௌண்டிங்ல தான் ஆப்ராம் கூட இருந்தது. அப்போ ஏசப்பா வந்துட்டு அவர் அந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு வரும்போது அவங்க தகப்பனாகிய தேராகோடைய அவங்களுடைய சகோதரரோட பிரயாணம் பண்ணி கொண்டு நாகூர் இவங்களோட அவங்க பிரயாணம் பண்ணி டர்க்கி அப்படின்ற அந்த இடத்துக்கு வராங்க. அதுதான் பின்காலத்துல ஆரான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. ஆரான் ஏன் ஆரான் அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய தேராவுடைய இன்னொரு மகனுடைய பேர் ஆரான். ஆரான் மரித்த பின்பு தான் அவர்கள் அந்த இடத்துல இருந்து கடந்து சரி தேவனுடைய ஆலோசனைப்படி நம்ம புறப்பட்டு போகலாம் அப்படின்றது போல புறப்பட்டு போனாங்க. ஆனா தேவனுடைய அனுமதி ஆப்ராம் தான் கானான் தேசத்துக்குள்ள சஞ்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி தேரா மரிச்சதுக்கு அடுத்து ஆண்டவருடைய சத்தம் ஆப்ராமுக்கு உண்டாச்சு. உண்டாகும் போது உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் உன்னுடைய சொந்த பந்தத்தையும் நீ உன் சொந்த தேசத்தையும் விட்டு நான் காமிக்கின்ற அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன் தகப்பனுடைய வீடை விட்டு போகணும், ஏன் சொந்த பந்தத்தை விட்டு போகணும், ஏன் அந்த தேசத்தை விட்டு போகணும்? ஓஹோ அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப மோசமான ஜனங்களா இருக்கிறாங்க அப்படின்றத காரணத்தினாலயா? கானான் தேசத்துல மட்டும் என்ன, அங்கேயும் புறஜாதிகள் தானே இருக்கிறாங்க, அவங்க மத்தியில தானே அவர் வாழ்ந்தாரு அப்படின்னா ஒரு சுற்றுலா வாசிய போல ஒரு அந்நியனை போல கானான் தேசத்துக்குள்ள வஸ்திருக்கும் போது அங்க யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு தெரியுங்களா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அவர் ஷேக்கேமுக்கு வரும்போது கானானியர்கள் அந்த தேசத்தில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. புறஜாதிகள் மத்தியில அவர் கலந்திருந்தார். நீங்க புறஜாதிகள் மத்தியில எவ்வளவோ கலந்திருக்க கூடாது என்று சொல்லி என்னுடைய பத்திரிகையில எழுதல அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. உங்க வீட்டுக்கு டெலிவரி எடுத்துட்டு வர சிலிண்டர் கொடுக்குறவரு தேவனை அறியாதவர் தான் இல்லைங்களா? உங்க கை கீழே வேலை செய்யறவங்களும் நீங்க மற்றவங்க கீழே வேலை செய்யும்போது அவங்க உங்களுக்கு எஜமானர்களாக இருந்தா அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் நீங்க அவங்களோட கலந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனா அவங்க தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான ஆலோசனைகள் புத்திமதிகள் சொன்னா அது ஒரு பொழுதும் நம்ம செய்யக்கூடாது. கலந்து இருக்கிறது என்றால் இந்த உலகத்தின் பிரயாணத்துல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் தேவைக்கு உண்டான அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறதுக்கு நாம் போய் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால்
அந்த வேலையின் நிமித்தமாக சில பேர்களோடைய நாம் பேச வேண்டியதாக இருக்கும் இல்லைங்களா, பழக வேண்டியதாக இருக்கும். ஆனா அவர்களோட எது பேச வேண்டும் எது பேசக்கூடாது என்கிறத தேவ ஆவியானவர் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா. இல்ல இல்ல நான் யாருமே விருப்பமே கிடையாது அப்படின்றது போல ஒருவேளை அப்படி இருந்திருந்தா நமக்கு காஸ்பல், நம்ம அப்பா அம்மாக்கு காஸ்பல் வந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாமே எப்படி வந்து சேர்ந்திருக்கும். நானும் அப்போ ஒரு புறஜாதி தானே. அப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு அறிவிச்ச அந்த சகோதரோ சகோதரியோ அப்படியே வீட்லயே உட்காந்துருந்து ப்ரே பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், ஆப்ரஹாம் வந்துட்டு ஷேக்கேமுக்குள்ள வரும்போது கானானியர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த 10-11 கோத்திரங்கள் இருந்துச்சு இல்லைங்களா, அவங்க எல்லாருமே. அவங்க எப்படிப்பட்ட மனுஷர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க லேவியராகமம் 18வது அதிகாரத்தை எடுத்து வீட்டுல வாசிச்சு பாருங்க. ஏசப்பா கூட டியூட்ரானமில மோசேக்கு சொல்றாரு, இந்த கானானியர்கள் இருக்கிறாங்களே இந்த தேசத்தின் குடிகளை போல நீங்க தீட்டுப்பட்டு போனால் நிச்சயமா இவங்களை இன்னைக்கு எப்படி உங்க கையில ஒப்பு கொடுத்து நான் அழிக்கிறேனோ அது போலவே உங்களையும் நான் அழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவங்களை எச்சரிப்பாரு. அப்படிப்பட்ட எந்த துசையில அவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உறவுகளை குறித்து பெருசா மதிப்பே அவங்களுக்குள்ள இருக்கல. அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, இப்படிப்பட்ட எந்த உறவுகளின் உணர்வுகளும் அவங்களுக்குள்ள இல்லாமல் மாம்ச இச்சையின்படியாக நடந்து கொண்ட அந்த துர ஆலோசனைகள், விக்கிர ஆராதனை செய்து அந்த பாகாலுக்கு தங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுத்தது, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களுக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க அந்த புறஜாதி மக்கள். சரிங்களா. இப்படிப்பட்ட தேவனுடைய பயமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் மத்தியில ஆபிரகாம் வசித்திருந்தாரு. ஆமா, வசிச்சிருந்தாங்க. அவங்களோட கலந்திருந்தாரு. ஆமா, கலந்திருந்தாரு. ஆனா அவர்களுடைய ஆலோசனைப்படி நடக்கல, அவர்களுடைய சைகையின்படி நடக்கல, அவங்களுடைய சம்பிரதாயங்கள் படி நடக்கல, அவங்களுடைய முறைமைகள் படி நடக்கல. ஆனா அவர்களோட கலந்திருந்தாரா? அவங்களோட பேசும்போது அவருடைய சுபாவம் எப்படி இருந்துச்சு? மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவங்களோட பேசும் பொழுது நிதானத்தோடு பேசுகிறவரா இருந்தாரா? ஆமா, அப்படி இருந்தார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கும், அவங்க மனைவிக்கு வந்துட்டு அவரு அந்த கல்லறை கேட்கறதுக்காக அந்த கல்லறையின் அந்த பூமிய விலைக்கு வாங்குறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற சில பேர்கிட்ட விசாரிச்சு பேசுவார். பேசும்போது அவங்க என்னன்னு சொல்றாங்க, நீ எங்கள் மத்தியில் மகா பிரபுவை போல இருக்கிறப்பா, உங்களுக்கு இலவசமாவே கொடுக்குறப்பா, நீங்க காசுலாம் உங்ககிட்ட எல்லாம் காசு வாங்க முடியுமா? பிஹேவியர்ஸ் பாத்தீங்களா எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்றது. இந்த உலகத்தின் இருளில் நீங்க சுடர்களை போல பிரகாசிங்கள் அப்படின்றது போல அவங்க மத்தியில இல்லப்பா நன்மையை பண்படுற விதம் இதுதானா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் பார்த்து 318 பேர் அந்த புறஜாதிகள் இருந்த அந்த தாசர்களாக அடிமைகளாக அவனோட கூட இருந்தவர்கள் இருந்தாங்களே வேலைக்காரங்க, அவங்க ஒவ்வொருத்தருமே அவனுடைய அந்த பயபக்தி உள்ள அந்த கருப்புள்ள நடக்கையை பார்த்து ஆத்துமா ஆதாயம் செய்யப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆபிரகாம் மூலியமா ஒரே நாள்ல அவங்க எல்லாருக்குமே விருத்த சேதனம் நடந்துச்சு. எலியேசர் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் ஆபிரகாமின் கீழே இருந்தாரு இல்லைங்களா, தமஸ்காவின் எலியேசர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த எலியேசரை தான் ஈசாக்கு பெண்ணை பார்த்து கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக அவர் வந்துட்டு காரானுக்கு அனுப்புந்து. தமஸ்கா எலியேசர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமஸ்கான்றது சிரியால இருக்கிற ஒரு ஊர் இல்லைங்களா. அப்போ சிரியாவில் இருக்கிறவருன்னா அவர் ஒரு பொருஜாதி தானே, அந்த பழக்க வழக்கங்கள்ல கலந்து வளர்ந்த ஒருவர். ஆனா பின்காலத்துல இவருக்கு ஒரு வேலைக்காரனாக ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவருக்கு ஒரு வேலைக்காரனாக சொந்த வேலைக்காரனாக அவர் நியமித்து கொண்டார். பின்பு அவன் விசுவாசத்தோட நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர்கிட்டயே பேசும்போது என்னன்னு சொல்றாரு, நீங்க எனக்கு பிள்ளை கொடுக்காதபடினால இந்த தமஸ்காவின் எலியேசர் ஆகிய என் வேலைக்காரன் தான் என் சொத்து பத்துலாம் அவனுக்கு தான் போகுது, அவனுக்கு தான் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்க பிள்ளைய போல நினைச்சிருக்கிறாரு. அவனு அப்படி நினைச்சிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல பாக்குறோம் என்னன்னு சொல்லி, எகிப்துக்கு அவரு தஞ்சம் போனப்போ அந்த இடத்துல அவன் மனைவிய எகிப்தின் ராஜா தன்னுடைய மனைவியாக்கி கொள்ளுகிறதுக்காக அவளை அழைத்து கொண்டு போனதுக்கு அடுத்து இவனு ஆபிரகாமுடைய மனைவி தான் தெரிய வருது. அப்ப அனுப்பும்போது நிறைய அந்த தாசர்களையும் தாசிகளையும் எல்லாரையும் அங்கிருந்து அனுப்புவாங்க. வேலைக்காரங்கள் எல்லாரையும் எகிப்துல இருந்து, இந்தப்பா இவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட்களுக்கு தர, இன்னைக்கு அவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு தாசி வந்த ஒரு தாசியத்தான், அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரி தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆகார். ஒரு புறஜாதி தான்.
ஆனா அந்த புறஜாதி 10 வருஷம் அந்த இடத்துல அவங்க இருந்ததுக்கு அடுத்து, கானான் தேசத்துல இருந்ததுக்கு அடுத்து, ஆபிரகாமுக்கு 85 வயது இருக்கும்போது ஆக ஆகார் மேல முழு விசுவாசத்தை வச்சு தன்னுடைய கணவனுக்கு மனைவியா ஒப்பு கொடுக்கிறாள் சாராள். அப்படின்னா புறஜாதியோட கலந்து இருக்கிறாங்களா? கலந்து இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய சொல்லின்படி அல்ல, இவங்களுடைய நன்னடக்கையின் மூலியமா அவங்கள ஆதாயப்படுத்திக்கினாங்க. ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்க முடியும். இப்படி நிறைய இடத்துல கேகார் அப்படின்ற அந்த ராஜாவை பார்க்கும்போது, அந்த கேகாருடைய ராஜாவும் எகிப்தியருடைய ராஜாவும் இவர்கள் இருவரும் எப்படிப்பட்ட அந்த சமூகத்தின் மக்களுடைய மனநிலைமைகள் எப்படி இருந்துச்சா? ஒரு மனுஷனை கொன்று அவங்களுடைய மனைவியை அபகரித்து கொண்டு போகிறது போலியான சிந்தை, தேவனுடைய பயம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அந்த இடத்துல இருந்தபடினால தான் என்னை கொன்று போட்டு உன்னை அவங்கள அழித்து கொண்டு போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்லி, நான் உன்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்றாங்கன்னா, அந்த மக்களுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு தேவனுடைய பயமின்றி வாழ்கிறவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க. அப்படின்னு அப்படிப்பட்ட மனுஷ மத்தியில அவங்க இருந்தாங்களா? அன்றாட வாழ்க்கைய அவங்கள கடந்து போனாங்களாமா? கடந்து வந்தாங்களே, சந்தோஷமா கடந்து வந்தாங்க. அவங்கள பார்த்து முறுமுறுத்து கொண்டு எப்ப பார்த்தாலும் அவங்கள பார்த்து இல்ல, அவங்க முன்னாடி இவங்க பிரகாசமா இருந்தாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த எல்லா விஷயங்கள்னாலையும் நம்மளுக்கு தேவ ஆவியானவர் கத்து கொடுக்குற அந்த புத்திமதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படி ஏசப்பாக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது எல்லாருமே ஏதோ நம்ம மத்தியில ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்றத அறிஞ்சுப்பாங்க. கேகாருடைய ராஜா இருக்கிறாரு இல்லைங்களா, அபிமெலேக், உன்னோட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துருச்சுப்பா. அதனால அப்ராம், நான் எனக்கும் உனக்கும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கலாம், நீ என்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைக்கும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருப்பி போய் ஈசா கிட்டயும் அதே ப்ராமிஸே வாங்குறாரு. திருப்பி ப்ராமிஸ் பண்ற அவங்க கிட்டயோ, நீ ப்ராமிஸ் பண்ணுப்பா, எங்களுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது நீங்க அப்படின்றாங்க. ஒரு அடிமையா கொண்டு தரப்பட்ட ஒரு யூதாவின் கைதியாக பாபிலோன் கொண்டு செல்லப்பட்டவர் தான் தானியேல். ஆனா ஒரு பின்காலத்துல என்ன ஆச்சு? நெபுக்கத்நேச்சர் கர்த்தருடைய ஆலோசனை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட கேட்கிறாரு. தாரிவேஸ் என்னன்னு சொல்லி சொல்றாரு? பிரதானிகள் 3 பிரதானிகளின் மேல் பிரதானியாக அவனை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை எடுக்கிறாரு. அவனுக்கு தான் இந்த கட்டளையை எதுக்காக நான் உண்டு பண்ண, எதுக்காக நான் இந்த கட்டளையை பொறுப்படும் போது விதிச்சிருக்கேன், எதுக்காக இந்த மந்திரிகள்லாம் வந்து என் கையில இருந்து இதோ என்னை விட்டு வேற யாரையும் தொழுதுக்கு கொள்ள கூடாது அப்படின்ற சூழ்ச்சிகளை ஏன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தானியேலை அழிக்கிறதுக்காக தானா அப்படின்னு சொல்லி மன வருந்தி அழுவுறாரு ராஜா. ராஜாவுடைய தயவே ஒரு அல்பமா இருக்கிற ஒரு மனுஷன், அவங்களுக்கு அல்பம், தேவனுடைய பிள்ளை அவர். ஆனா அவர்களுடைய இருதயமே அவன் மேல் உருகும்படியான அந்த இருதயத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு இல்லைங்களா? எந்த புறஜாதிகள் மத்தியில இருந்தாலும் நம்ம மேல அவங்க மனம் இறங்குகின்ற, நம்ம மேல தயவு அவர்களுடைய கண்கள்ல கிடைக்கும்படியா ஆண்டவர் செய்வாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தின் பிரயாணத்துல தேவனை அறியாத மக்களோட நம்ம வந்துட்டு கடந்து செல்ல வேண்டும். ஆனா அந்த பாதையில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்றவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்கிறது முதலாவதாக இந்த எல்லா விஷயங்களும் இப்படி இருக்கு அப்படின்றத வசனத்தின் அடிப்படையில நம்ம அறிஞ்சு கொண்டு நடக்கணுமா இருக்கும். ஓகே, ஆவியானவர் இவ்வளவு நேரமும் நம்மளோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஃபைனல் பிரேயரை ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஏசப்பா உம்முடைய வார்த்தைகள் மூலியமாக ராஜா அப்பா நீங்க எங்களுக்கு புத்திமதியை சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஏசப்பா இந்த உலகத்தின் பிரயாணத்துல உன் பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய வசனத்தையே ஆலோசனையாக அப்பா கொண்டவர்களாக அப்பா இந்த உலகத்துல உண்மை அறியாதவர்களாக ராஜா இருக்கின்ற மக்கள் மத்தியில உன் பிள்ளைகளாகிய நாங்கள் எப்படி ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்ல வேண்டும் என்கிறத நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர், சொல்லி கொடுத்திருக்கிறீர் ராஜா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா, இந்த உலகத்தில் இன்னும் அநேக பேர் ராஜா உம்மை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் ராஜா. ஒருவேளை உம்மை அறியாதவர்களாக அநேக அந்நிய ஜனங்கள் இருக்கின்றதுக்கு காரணம் இன்னைக்கு உங்களுடைய நாமத்தை கர்த்தாவை தரித்தவர்கள் என்கிறது போல இருக்கின்ற அப்பா கிறிஸ்துவத்தின் மூலியமாக கிறிஸ்துவத்தை ஒரு மதத்தை போல அப்பா தங்களுடைய அடையாளமாக வைத்துக்கொண்டு அப்பா உங்க நாமத்தை புறஜாதிகள் மத்தியில் தூசிக்கும்படியாக நடந்து கொண்டிருக்கின்ற அப்பா அநேக அப்பா இதோ ராஜா வசனத்தை கர்த்தாவே
அப்பா யாரெல்லாம் கர்த்தாவே அப்பா மாத்தி போதிக்கின்றவர்களாக அப்பா ஒரு தவறான ஒரு உதாரணமாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களால் உங்களுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது போல அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் மனம் திரும்பட்டும் தகப்பனே. அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் தகப்பனே. சத்தியத்துக்கு சாட்சிகளாக ராஜா உன் பிள்ளைகளாகி எங்களை வைத்திருக்கிறீர்கள். ஆதலால் நாங்கள் புறப்பட்டு போய் அப்பா சகல ஜாதிகளையும் மூடிய சீஷர்களாக மாற்றுகின்றதுக்கு அப்பா எங்களுக்கு அந்த ஒரு ஞானத்தையும் அப்பா அந்த ஒரு திறனையும் அப்பா அந்த ஒரு பலனையும் உம்முடைய பரிசுத்த ஆவினால் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. ஈரான் தேசத்திலேயே ஆகட்டும் அப்பா, காசாவிலேயே ஆகட்டும் அப்பா, அநேக இடங்களில் என் தேவனாகிய கர்த்தரை உம்மை தொழுது கொள்ளுகின்றவர்கள் இருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தரை உம்மை அப்பா உண்மையில் விசுவாசத்தை வைத்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய ஆத்மா கூட அழிந்து போவாதபடி நீர் காத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர் என்கிறத நாங்கள் அறிவோம் தகப்பன. அப்பா இஸ்ரேல் தேசத்தின் பிரதமர் அப்பா அங்க இருக்கின்ற அந்த மக்கள் எல்லாரையும் மூடி திருக்கரங்களை ஒப்பு தரும் தகப்பனே. யாரெல்லாம் உங்களை அறியாம இருக்கிறாங்களோ அவங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் தகப்பனே. உங்களை சாய்ந்திருந்து நடக்கிறதுக்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க ஒவ்வொருத்தருடைய ஜீவ ஆத்ம சரீரத்தையும் அப்பா இந்த நாளின் பிரயாணத்தை நீங்க வழி நடத்துறீங்க. இனிமேலும் அப்பா உங்களுடைய 2ஆம் வருகை வரைக்குமே நீங்க எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்த எங்களை உங்க ஒவ்வொருத்தரோட ஜீவ ஆத்ம சரீரங்களை மூடி திருக்கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.